துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிக்கை உடைந்த நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களின் ஆகப்பெரிய ஒரு பலவீனமை அடுத்தவர்கள் மீது நீங்கள் வைக்கும் அதீத ஒரு நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஆனால் அங்கு கேது போன்ற கிரகங்கள் அமரும் பொழுது நீங்கள் யாரையெல்லாம் உங்களின் வழிகாட்டியாக, தெய்வமாக, உங்களின் உண்மையான நலம் விரும்பியாக நீங்கள் நினைத்து வந்தீர்களோ அவர்களை உங்களுடைய நம்பிக்கையை துண்டு துண்டாக உடைக்கும் நிகழ்வுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேற்றப்பட்டது. ஒரு நபரிடம் இந்த ஒரு செயலை செய்துவிடு என்று ஒரு செயலை கொடுத்துட்டு வந்தால் கூட நீங்கள் முன் இருக்கும் பொழுது சரி சரி என்று கூறியிருப்பார்கள். நீங்கள் வெளியூருக்கோ அல்லது அவசரமான முடிவுகளை பார்ப்பதற்காக சென்ற நேரத்தில் அந்த ஒரு நபர்கள் அந்த ஒரு வேலையை விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்வதோ அல்லது தேவையில்லாத வேலைகளை உங்க வாழ்க்கைக்கு எதிராக செய்வதோ இந்த ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து அவர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நம்பிய ஒரு நபரும் உங்க வாழ்க்கைக்குள்ள கேள்விக்குறியாக்கிய தருணங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இவர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார், இவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நம்பிய சில நபர்கள் தான் தங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை நடுத்தருவில் அடக்க வைத்தார்கள். அவர்கள் மீது நீங்கள் 100% கிடையாது, 200% ஒரு நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அது நண்பர்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பியாக பழகிய உறவுகளாகவும் இருக்கலாம். ஆனா அவங்க மீது நீங்க 100%-ஐ விட 200% நம்பிக்கை வைத்திருப்பீங்க. இவங்க எது சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு பண்ண அந்த அளவுக்கு இவங்க என்னுடைய வாழ்க்கையில எது சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்வார்கள் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து கொண்டிருந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களின் தூய்மையான அன்பை பயன்படுத்தி தங்களுடைய காரியங்களை சாதித்து கொண்டு இறுதியில் உங்களை ஏமாளி என்ற முத்திரை குத்திவிட்டு அவர்கள் நகர்ந்த பொழுது மனித நேயத்தின் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டிருக்கும். இந்த ஒரு மனிதனை நம்பித்தானே நான் எல்லா விதமான வேலைகளையும் செய்தேன், இருந்தாலும் இந்த ஒரு மனிதர் ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி செய்து விட்டார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயல்களை உங்க வாழ்க்கைக்குள்ள நடத்திருப்பாங்க. அந்த ஒரு செயல்களும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமே இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது என்று உங்களின் ஆத்மா கதறிய அந்த வினாடிகள் உங்களுடைய வாழ்வின் மிக கொடிய ஒரு திருப்பு முனையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கும். இதெல்லாம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். அடுத்ததாக, மீள முடியாத காயங்களை தந்த நினைவுகள். காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும் என்பார்கள். ஆனால் உங்களின் 6, 8, 12ஆம் இடத்து தொடர்புகளால் உங்களின் மனதில் ஏற்பட்ட சில காயங்கள் காலத்தால் கூட அழிக்க முடியாத வடுக்களாகவே மாறியிருக்கும். அது துரோகத்தின் ஒரு இழப்பாக இருக்கலாம், பண இழப்பாக இருக்கலாம், அல்லது உங்களை நம்ப வைத்து நடுத்தருவில் நிறுத்திய நீங்கள் அவமானப்பட்ட அந்த நாட்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய காதல் வாழ்க்கையில காதல் விட்டு சென்ற ஒரு அனுபவங்களாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் உங்களால மறக்கவே முடியாதுங்க. இதில் சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதனை மனதிற்குள்ள போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டு அது தேவையில்லாத வடுக்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மட்டுமே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே துலாம் ராசி நேயர்களை, நீங்கள் இழந்த பதவிகளும் உங்களை விட்டு பிரிந்த மனிதர்களும் உங்களை ஏமாற்றிய துரோகிகள் நீங்கள் அசிங்கப்பட்டு நின்ற தருணங்கள் என அத்தனை கசப்பான நினைவுகளும் உங்களின் மனதின் ஆழத்தில் ஒரு தீராத ரணமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள தங்கிவிட்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். பகலில் எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் இரவு தனிமையில படுக்கும் பொழுது அந்த பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக வந்து உங்களின் நெஞ்சை குத்தி துளைத்து கொண்டே தான் இருக்கும். அந்த தவறை நான் செய்யாமல் இருந்திருக்கலாமே, அந்த மனிதனை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்க்காமல் இருந்திருக்கலாமே என்ற குற்ற உணர்ச்சியும் ஏமாற்றத்தின் வழியும் உங்களை இன்றும் உள்ளூர அரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் வெளியில எவ்வளவுதான் சிரித்து பேசினாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் அந்த மீள முடியாத காயங்களில் நினைவுகள் நீங்கள்
இன்னும் கடந்து வந்த அக்னி பாந்தையின் சாட்சிகளாகவே உங்களோடு என்றும் பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துவிட்டு நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சகோதரர்களின் வகையில் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாட்களும் நல்ல ஒரு நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது மென்மேலும் நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஒரு பொறுப்புகளானது கிடைக்கும். அந்த பொறுப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல விதமான விஷயங்கள் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். புதிய நட்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். 11ஆம் இடமாகிய நட்பு வட்டாரத்தில் இருந்த நச்சு பாம்புகள் விலகி இனிமே உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய உன்னதமான மனிதர்களின் நட்பு உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்களும் தொழிலதிபர்களும் மற்றும் ஆன்மீக செல்வர்கள் உங்களின் உண்மையான நண்பர்களாக இப்பொழுது மாறவும் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வெறும் பேச்சோடு நிற்காமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர்களும் அவர்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்த புதிய நட்பு வட்டாரம் பெரும் ஒரு பாலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமையப்படும். உங்களை ஏமாற்ற நினைக்கும் போலிகளை உங்களுடைய மனம் உடனே கண்டறிந்து ஒதுக்கிவிடக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உங்களின் சிந்தனைகளை தூண்டி உங்களை சாதிக்க வைக்கும் நல்ல ஒரு தோழமைகளும் வழிகாட்டிகளும் உங்க வாழ்வில் நுழைந்து உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டி கொடுத்து உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே வாழ்க்கைக்குள்ள மாற்றக்கூடிய சில உறவுகளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக அமைவாங்க. அவர்கள் அமைகிறார்களா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். அதே போல விதியும் உங்களுக்குள்ள சாதகமாக இப்பொழுது மாறிவிடும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதாவது விதி என்று சொல்லப்படும் பூர்வ புண்ணிய பலன். இதுவரை விதியே என்று நொந்து கொண்டு நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது என்று கலங்கிய துலாம் ராசி நேயர்களை இனிமே உங்களின் தலைவிதியே பிரம்மன் மாற்றி எழுதப் போகிறார். துரதிர்ஷ்டங்கள் மறைந்து அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கும். நீங்கள் தற்செயலாக எடுக்கும் முடிவுகள் கூட உங்களுக்கு பெரும் ஒரு நன்மையையும் வெற்றியையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். காலம் உங்களுக்கு சாதகமான வேலை செய்யும். இறைவனின் அருள் நம்ம மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக நடக்கப் போகிறது. இது நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.